கஜிகி என்கிறதான ஒரு புயல் பொறுத்த வரைக்கும் உருவாகி உலகையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படி எங்கெங்க இந்த புயல் உருவாயிருக்கு? எந்த நாட்டுல கடுமையான பாதிப்புகள் ஏற்பட போகுது? தமிழ்நாட்டினுடைய வானிலை என்ன? நமக்கு வேற ஒரு பக்கம் மழை புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. சென்னையில தாங்கவே முடியல. நெறைய மாவட்டங்கள் சிக்கி தவிக்குது. எங்க பார்த்தாலும் இரவு நள்ளிரவுல மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. தாழ்வான பகுதிகள்ல தண்ணீர் சூழ்ந்து காணப்படுதுன்னு பல பிரச்சனைகளோட நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். சரி, இந்த கஜிக்கு புயல் எங்க உருவாயிருக்கு? எங்கெல்லாம் ஆபத்துகள் ஏற்பட போகுது? இன்னும் நமக்கு வேற வடகிழக்கு பருவமழை சீக்கிரமா வரப்போகுது. அந்த வடகிழக்கு பருவமழை வந்ததுக்கு அப்புறம் அடுத்தடுத்த புயல்கள் உருவாகும். இது எல்லாத்தையும் எப்படிங்க சமாளிக்கிறது அப்படின்னு பலருக்கும் பலருடைய கேள்விகள் தொடர்ந்து இருக்கு. கண்டிப்பா நம்ம சொல்றோம், தினந்தோறும் நம்ம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. ஏன்னா நீங்க தினந்தோறும் கேட்டா மட்டும்தான் அடுத்தடுத்து மழை வாய்ப்பு எப்படி இருக்கு, எப்படி நம்ம திட்டமிடணும், வெள்ளப்பெருக்குல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும், மிகப்பெரிய ஒரு சூறாவளி புயலாக இருந்தாலும் சரி, மழை வந்தாலும் எப்படி அதுல இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலோட உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைபே பண்ணாம சும்மா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ நீங்க எல்லாரும் அந்த ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு எப்ப மழைனாலும் உடனே தகவல் வரும். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, தெரியப்படுத்துங்க. ஏன்னா அப்பதான் அவங்களும் பார்த்து பயன்பெற முடியும். நீங்க மட்டுமே பார்த்துட்டு இருக்க கூடாது, அவங்களும் பார்த்து பயன்பெறணும். சரிங்க, இது என்ன புயலுங்க? அது புதுசா இருக்கு, கஜிக்கின்னு வர சொல்லியிருக்கீங்க, பேர் நல்லா இருக்கு, இந்த புயல் எங்க வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. தென் சீன கடலில் உருவாகி இருக்கும் கஜிகி புயல். அப்போ எங்க உருவாயிருக்கு? தென் சீன கடல் பகுதிகளில் இந்த கஜிகி புயலானது உருவாகியிருக்கு. மேலும் இந்த புயல் பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து, அதாவது நகரக்கூடிய வேகம் பொறுத்த வரைக்கும் 25 கிலோமீட்டர், ரொம்ப வேகமாக நகர்ந்து கொண்டுகிட்டு இருக்கு. 25 கிலோமீட்டருங்க சாதாரணம் கிடையாது. அதனுடைய வேகத்தன்மை சுழன்று அதனுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் 25 கிலோமீட்டர் வேகத்துல வேகமாக கடற்கரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த புயலுடைய காற்றுடைய வேகம், நகரின் வேகம் தான் 25 கிலோமீட்டர். அதே மாதிரி காற்றுடைய வேகம் எவ்வளவு அப்படின்னா தற்போதைய நிலவரப்படி 100 கிலோமீட்டரா இருக்கு. எத்தனை கிலோமீட்டர்னா 100 கிலோமீட்டர் வேகத்துல இந்த புயல் பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு புயலாக சுழன்று கொண்டிருக்கு. ஆனா இப்போ அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் சாதாரண ஒரு புயலை சூறாவளி புயலா மாத்த போகுதுங்க. புயல் மேலும் வலுப்பெற்று 140 கிலோமீட்டர் வேகத்துடன், ஊர் பேர் நல்லா கேட்டுக்கோங்க, ஹைனான் என்ற பகுதி, சீன பகுதி மற்றும் வியட்நாம் மத்திய கடற்கரை பகுதிகளை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த இடத்துலங்க இது நோக்கி நகரப்போகுது அப்படின்னா ஹைனான் என்ற பகுதி மற்றும் வியட்நாம் மத்திய கடற்கரை பகுதிகளையே நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கடல்ல இருந்து 4 மீட்டர் வரைக்கும் அலைகள் எழும்பும். சாதாரணமா 2 மீட்டர் எழும்புனாலே சுனாமின்னு கத்திக்கிட்டு போவாங்க. இங்க 6 மீட்டர் அப்படிங்கிறது எழும்பும் போது உண்மையாவே இது மிரட்டக்கூடிய, அச்சுறுத்தக்கூடிய ஒரு புயலாதான் இந்த கஜிகி புயல் பார்க்கப்படுது. உலக நாடுகள் எல்லாருமே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, உருவாகிற ஒரு புயலாக இருந்தாலும் சரி, ஒரு சுனாமியாக இருந்தாலும் சரி, நிலநடுக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த நாட்கள்ல அதிகமா நடந்துகிட்டே இருக்கு. அப்போல்லாம் நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரிலாம் அதிகமா வராது. அதாவது ஒன்று நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல சுனாமி, ஏதோ ஒரு இடத்துல புயல் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும். ஆனா இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லா நாடுகளும் பாதிக்கப்படுது. ஏதாவது ஒரு இயற்கை சீற்றத்துல எல்லா நாடுகளும் மிக அதிகமாக பாதிக்கப்படுது. அதுல தாய்லாந்து ரொம்ப மோசங்க. இந்த தாய்லாந்து வியட்நாம் பகுதியெல்லாம் நிலநடுக்கம் வந்தாலும் பாதிப்பு தான், சுனாமி வந்தாலும் பாதிப்பு தான். அது போக இந்த புயலும் வந்துகிட்டு இருக்குங்க. அந்த மக்கள் மிகவும் ரொம்ப ஒரு பாவமான ஒரு மக்களாக தான் பார்க்கப்படுது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த புயலுடைய வேகத்தன்மை பொறுத்த வரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்துல ரொம்ப தீவிரமாகி 200 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வேற நிறைய அதிகமா இருக்கு. இது எந்த பகுதிகளில் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றோம். வியட்நாம் மற்றும் தாய்லாந்தின் வடக்கு மத்திய பகுதிகளில் கடும் மழை பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான அபாயம் இருக்கு. வியட்நாம் மற்றும் தாய்லாந்தின் வடக்கு மத்திய பகுதிகளில் கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு, மழைனாலையும் வெள்ளப்பெருக்கு இருக்கு. அதே மாதிரி கடல் தண்ணி அதாவது முழுமையாக அந்த கடல் தண்ணி இருக்கு இல்லையா, தென்சீன கடல் அந்த ரொம்ப கொந்தளிப்பா இருக்கும். அந்த இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் முழுவதுமாக ஊருக்குள்ள அப்படியே வரும். ஆமாங்க, ஒரு 6 மீட்டர் அலை எழும்பும் போது கிட்டத்தட்ட 5 முதல் 10 கிலோமீட்டர் வரைக்கும் பாதிக்கப்படுவதற்கான
இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா புயலுடைய வேகத்தன்மை அந்த மாதிரி. கடற்கரையோர பகுதிகள் மிக மோசமாக இருக்க போகுது. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். சுனாமி வர மாதிரி இருக்கும். ஒரு சுனாமி வந்தா எப்படி இருக்குமோ அது போல இந்த புயலுடைய காட்சிகள் வந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு புயல் நம்ம சொல்லியிருந்தோம், எரின் புயல். எரின் புயல் பொறுத்த வரைக்கும் எங்கே கரையை கிடக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே தகவல் சொல்லிட்டோம். பார்க்கலன்னா 2 நாள் முன்னாடி நம்ம கொடுத்துருக்கிறோம், போய் பாருங்க. எரின் புயலுடைய வேகத்தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த கஜிகி புயலும் சாதாரண புயல் கிடையாது. மிகவும் மக்களை அச்சுறுத்துகிற ஒரு மிரட்டுகிற ஒரு புயலா தான் நம்ம பார்க்கிறோம். கரையை நெருங்க நெருங்க இப்ப சொன்னோம் இல்லையா, வியட்நாம் மற்றும் தாய்லாந்தின் வடக்கு மத்திய பகுதிகள் சொல்லும் இல்லையா, இந்த பகுதிகளை நெருங்க நெருங்க அதனுடைய வேகத்தன்மை மேலும் அதிகரித்து 200 கிலோமீட்டர் வேகமாக உருமாறுவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்த புயல் வந்து இதனாலதான் உலக நாடுகளே வந்து இந்த புயலை வந்து ரொம்ப கூர்மையா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க, அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு. இப்போ நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது? வடகிழக்கு பருவமழை வரப்போகுது. இந்த மாதிரிலாம் ஒரு புயல் வந்தா தமிழ்நாடு தாங்குமா அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா வரக்கூடிய ஒவ்வொரு புயலும் சாதாரணமா 180, 200ன்னு உருவாகிட்டு இருக்கு. நம்மளால ஒரு கஜா புயலையே தாங்க முடியல. நாகப்பட்டினத்துல வந்த கஜா புயலையே நம்மளால தாங்க முடியல. இந்த மாதிரியான புயல்கள்லாம் வந்தா நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியல. இது எல்லாமே நம்ம முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே அவசியமா இருக்கு. இயற்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவு மட்டுமே எல்லாருமே நம்ம கணிப்பாங்க. 100% துல்லியமாக இப்படிதான் இருக்கும் என்று யாராலுமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு வருஷமும் இந்த புயலுடைய, அதாவது கடல் வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக அதிகமாக விஞ்ஞானிகள் எதிர்பார்த்த அந்த காற்றுடைய வேகத்தை விட இன்னும் கூடுதலாகவே தான் போயிட்டு இருக்கு. சாதாரணமா ஒரு 200 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இந்த வருஷம் ஒரு புயல் உருவாகுன்னு வச்சிருந்தாங்கன்னா 250, 260 வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு புவி பொறுத்த வரைக்கும் வெப்பமயம் ஆகிறதுனால தான் இந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, தமிழ்நாட்டினுடைய வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோங்க. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்க்கிறது இது ஒண்ணு மட்டும்தான். எங்க எப்படியா இருந்தா எனக்கு என்னங்க, தமிழ்நாட்டிலே எனக்கு மழை வந்தா போதும்னு சில பேர் இருப்பீங்க. அதனால அவங்களுக்கும் நம்ம வானிலை அறிக்கை நம்ம சொல்லிடுறோம். ஆகஸ்ட் 26ஆம் தேதி முதல் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை. சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் மாத இறுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் சிறிது நாட்கள் தான், எல்லாம் போயிடும். நேரம் காலம் போறதே தெரியாது. டக்குன்னு பார்த்தா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சாச்சுங்கிற செய்தி வர ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நாட்கள் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு. இப்பதான் இந்த வருஷம் நமக்கு தொடங்கின மாதிரி இருக்கு. அதுக்குள்ள நம்ம செப்டம்பர் மாதத்துக்குள்ள வரப்போகிறோம். வருஷமே முடிய போகுது. அந்த அளவுக்கு நாட்கள் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம தயார்படுத்தி கொள்ளணும். தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க, சென்னை ஆகட்டும், கடலூர் ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், எந்த மாவட்டமாக இருக்கட்டும், தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க இப்பையில இருந்தே ஒரு முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். மழை தண்ணீர் உள்ள வராத மாதிரி. அதே மாதிரி பாதுகாப்பான இடங்களுக்கு இப்பவே போயிடுங்க. பாதுகாப்பான இடங்களுக்கு போங்க. அதே மாதிரி தாழ்வான பகுதிகளில் இருக்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா நமக்கு இந்த வருஷமும் அதிக மழை இருக்கு. வடகிழக்கு பருவமழையில இந்த வருஷமும் நமக்கு அதிக மழை இருக்கு. அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே பொதுவான ஒரு முன்னெச்சரிக்கை நம்ம வந்து கொடுத்துட்றோம். அதனாலதான் மற்ற நாடுகளுக்கு போகிற புயலையும் நம்ம இங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.